ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ ஜெபத்தை விட்டுட்டேன்னா அந்த இடத்துல நீ தோக்கல, அவரை ஜெயிக்க விடாம பண்ற நீ. எனக்கு இது நடக்க மாட்டேங்குதுன்னு அந்த காரியத்துக்காக நான் ஜெபித்த விட்டுட்டேன்னா எனக்காக ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து யுத்தம் பண்றாரு தெரியுமா, அவரை நீ கனவீனப்படுத்துற. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை விட்டுறாத. எங்க நமக்குன்னு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வராங்க, அவங்க எப்படியாவது இந்த காரியத்தை நமக்காக செய்து தரணும்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. அவங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எனக்கு ஒண்ணு அது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போனா அது அவங்களை எவ்வளவு அவமானப்படுத்துறது, எவ்வளவு கனவீனப்படுத்துறது. எங்க நம்ம பிரேயரை ஸ்டாப் பண்ணி சத்துருவுக்கு ஆண்டவரை ஜெயிக்க முடியாது. சாத்தான் மேல எழுதப்பட்டது தோல்வி என்னதான். ஆனா கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணணும்னா நான் நிக்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக.